தாவேகா என்னும் கட்சி பல ரேபிஸ்ட்கள வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரக் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள்ல திரும்ப திரும்ப அதனுடைய பேர் அடிபட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக, இன்னைக்கு செங்கோட்டையன களம் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஐடி கார்டு விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அப்ரோர் வரும். இந்த விஷயத்த வச்சு அவங்களால வந்து இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில மடைமாற்ற முடியும் அப்படிங்கான மடைமாற்று முயற்சி தான் இது எல்லாமேங்கிறத நம்ம திரும்ப புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆட்சிக்கு வந்த முதல் நாளே வந்துட்டு 10 வயசு குழந்தை ஒருத்தன ரேப் பண்ணி போடுறாங்க. எல்லா போக்சோ கேஸ்லயும் 10ல 8 வந்து தாவேகாக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு திரும்ப திரும்ப நியூஸ்ல வந்துகிட்டு இருக்குது. 8000 வீடியோ எடுத்து வச்சு பொள்ளாச்சி மாரி சிபிசிஐடி விசாரணைக்கு போக வேண்டிய ஒரு கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கு. வைகுண்டம் எம்எல்ஏ யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் என்னங்கிறது ஒரு பதிலே இல்லாம தொங்கிட்டு இருக்கு. ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. பட் அது உண்மையிலேயே ஜான் பிரிட்டோவா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா ஆதவ் அவர்கள் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவே இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஊழல் ஊழல்னு திமுக மேல அவதூறு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க விட்ட 2 ஒயிட் பேப்பர்லயே கடன் குறைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள வந்துட்டு மாத்தி அமைச்சிருக்காங்க. அடி அடிச்சிட்டாரு. இதே ஆபீசர்ஸ் இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் நாங்க கரண்ட் வந்து உங்களுக்கு இத்தன நாள் வந்து எந்த ஒரு தடங்கலும் இல்லாம குடுத்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு ஏன் தடங்கல்னு அடி போட்ட அடியில எங்க போனாங்கன்னே தெரியல. அத டைவர்ட் பண்றதுக்கு ஒரு மராத்தான் வைக்கிறாங்க. அந்த மராத்தான் விஷயம் வந்த உடனே அடுத்த நிமிஷம் இந்த ட்ரக் மேட்டர் வெளியில வருது. ஒரு மினிஸ்டரோட இது 2 விக்கெட் டவுன். ஒரு மினிஸ்டர் வந்துட்டு குழந்தைகள தடவுறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்துல போக்சோ வாங்குறாரு. அடுத்த நாள் இன்னொரு மினிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் விஷயத்துல மாட்றாரு. இது எல்லாத்தையும் மடைமாற்றத்துக்காக இந்த ஐடி கார்டு மேட்டர் தூக்கிட்டு வந்து உடனே நிக்கிறாங்க. சரி ஓகே இவர் வந்து ட்ரக்ஸ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அத யூஸ் பண்ணல. அது குழந்தையோட மாத்திரை தான்னு சொல்றாரு. இன்னைக்கு இன்றைய தேதியில் ஒரு டோப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மினிஸ்டர் ரெடியா? இத மட்டும் கேட்டு சொல்லுங்க. மினிஸ்டர் மட்டும் கூட இல்ல. மேல இருக்கிற மேலிடங்கள் வரைக்கும் இந்த டோப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா? ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட திரு ஆதவ் அவர்கள் வந்துட்டு ஃப்ளைட்ல மாட்னாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம். இத தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா? டோப் டெஸ்ட் எடுத்து இத்தன நியூஸ் வந்தது எல்லாத்தையும் இவங்க நினைச்சா வாய் அடைக்கலாம் இல்லையா? தயாரா?